ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு டெம்பிளுக்கு வெளியில் என்னென்ன கடைலாம் இருக்குது, என்னென்ன ஷாப்பிங்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கடை நிறைய இருந்துச்சு. இங்கே பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா விளையாட்டு ஜாமான் இருந்தது. சௌரி முடி விற்கிறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே கோயிலில் பார்த்திங்கன்னா வெளியில் திருவிழா மாதிரி ஜெய் நமக்கு இருந்துகிட்டே இருந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே குரூப்பில் ஃபோட்டோ எடுத்தாங்க. நம்ம எங்கே போனாலும் இந்த பஞ்சு மிட்டாய் மட்டும் நம்ம எழுத விட மாட்டேங்குதுப்பா. எங்கே பாருங்கள் இந்த பஞ்சு மிட்டாய் எப்படினாலும் பார்த்துடுறோம். கோயில் கோபுரத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா சாமி ஃபோட்டோ வந்து நிறையா இருந்துச்சு. அப்புறம் மஞ்சக்கயிறு, கிழங்கு, அப்புறம் குங்குமத்தோட வெரைட்டி, கலர் கலர் குங்குமம். அப்படியே அந்த இடத்த கிராஸ் பண்ண உடனே அப்படியே தாளம்பு வாசம் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி குங்குமம் கடை வந்து நிறையா இருந்துச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா சட்டை துணி வந்து வெளியில் நிறையா போட்டு விற்றுருந்தாங்க. ஸோ ட்ரெஸ்ஸு கடை, அசசரி கடை, வளையல் கடை, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் சுற்றிலும் பார்த்திங்க அப்படின்னா வெங்கல கடை தாங்க இருந்துச்சு. அங்கே ஒரு கடையில் ஒரு பெரிய வெங்கல பானையில் தண்ணி வச்சுருந்தாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவு சூப்பராக இருந்துச்சு. கடை பார்த்திங்க அப்படின்னா வெங்கலம் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுற கடை. வெளியில் நம்மளுடைய தண்ணி தாகத்தை அடக்கிறதுக்கு அவ்வளோ வச்சுருந்தாங்க. பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. அந்த கடைக்கு ஒரு பெரிய சல்யூட் பண்ணலாம் நம்ம. சிவா, ஜெய சிவா. ஜெயசிவாங்கிற கடைக்கு வெளியில் இந்த மாதிரி பித்தளை அந்த மாதிரி ஜாமான் வைக்கலாம். அங்கே தண்ணி குடித்தவங்க ஃபுல்லாக சாக்கை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. தண்ணி நல்லா கூலிங்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது தண்ணி. இங்கே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த வெங்காயம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரியான ஷாப்பாக தான் இருக்குது. இந்த ஏரியா செக்ஷன் ஃபுல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம், பென்னு, பென்சில், நோட்டு, A4 சைஸ் பேப்பர், பென்சில் பாக்ஸு அந்த மாதிரி இருக்குது எல்லாமே. ஆவணி மூல வீதி, மதுரையில் ஆவணி மூல வீதி. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த டெக்கரேட் குறி ஐட்டம்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக ஃப்ளாராக இருக்குது. இப்போ சாப்பிட்டதுனால நடக்க முடியல. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் வீதி, எல்லாமே நகைக்கடையாக தான் இருக்குது. இந்த வீதி ஃபுல்லாமேவும் இது வந்து ஜடாமுனி தெரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஜடாமுனி கோவில் தெரு ஃபுல்லாமே நகைக்கடை வீதி தான். இந்த லெஃப்ட் சைடு நம்ம நடந்து வரதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நகைக்கடையாக தான் இருக்குது. இந்த இதில் ஃபுல்லாமேவும் ஃபுல்லாமே டாப்பு, ரெண்டு பக்கமும் டாப்பு 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 ஃபுல்லாமே டாப் கலெக்ஷனாக போட்டிருக்காங்க. ஃபுல்லாமே டாப் இருக்கா. இந்த ஃப்ராகு, இந்த ஃப்ராக் நல்லா இருக்குல்ல. கிரேட்டில் ஒன்றுமே தெரியல. இப்போ நேராக வந்துருச்சுன்னா இங்கே ஃபுல்லாமே ஒர்க் சாரி. என்ன பேர்? மிஸ்பா. நம்மளுடைய இந்த மதுரை ஷாப்பிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விடுங்க.